இன்றைய முக்கிய செய்திகள். நியூயார்க் மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மம்தானி வெற்றி. குடியரசுக் கட்சி வேட்பாளர் படுதோல்வி அடைந்ததால் டிரம்புக்கு சிக்கல். ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதால் காங்கிரஸ் தோல்வி. ஆட்சி திருட்டையே பாஜக அரங்கேற்றியுள்ளதாக ராகுல் குற்றச்சாட்டு. வேலூரில் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் ஸ்டாலின். இளையோர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான கோப்பையும் அறிமுகம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பல்வேறு குளறுபடி. பருவமழை, பண்டிகைகள் வருவது வாக்குகளை நீக்க வழிவகுக்கும் என திமுக புகார். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சி வேட்பாளரை தோற்கடித்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார். நியூயார்க் மேயராக இருந்த எரிக் ஆடம்ஸ் ஊழல் குற்றச்சாட்டுகளால் தமது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து அறிவிக்கப்பட்ட தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோஹ்ரான் மம்தானியும் டிரம்பின் குடியரசுக் கட்சி சார்பில் கர்டிஸ் லிவாவும் சுயேட்சையாக நியூயார்க்கின் முன்னாள் கவர்னர் ஆண்ட்ரூ கியூமோவும் போட்டியிட்டனர். அதிபர் டிரம்ப் மற்றும் அவரது கொள்கைகளை கடுமையாக விமர்சனம் செய்த மம்தானிக்கு ஆதரவாக கருத்து கணிப்புகள் வெளியானதால் ஆத்திரமடைந்த டிரம்ப் மேயர் தேர்தலில் ஜோஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்திற்கான நிதியை நிறுத்துவேன் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். இதை சிறிதும் பொருட்படுத்தாத அந்த நகர மக்கள் நேற்று நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். இதில் டிரம்ப் கட்சி வேட்பாளரை தோற்கடித்து ஜனநாயக கட்சி வேட்பாளரான மம்தானி அமோக வெற்றி பெற்றார். இதில் ஜோஹ்ரான் மம்தானி 50.5% வாக்குகளும், சுயேட்சை வேட்பாளர் ஆண்ட்ரூ கியூமோ 41.4% வாக்குகளும் பெற்றனர். டிரம்ப் கட்சியைச் சேர்ந்த கர்டிஸ் லிவா 7.2% வாக்குகள் மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்தார். இந்த வெற்றியின் மூலம் நியூயார்க் நகரத்தின் அரசியல் வரலாற்றிலேயே முதல் இந்திய அமெரிக்க முஸ்லிம் மேயர் என்ற வரலாற்று சாதனையை ஜோஹ்ரான் மம்தானி படைத்துள்ளார். மக்களுக்கு நன்றி தெரிவித்த மம்தானி அதிபர் டிரம்பின் தவறான கொள்கைகளுக்கு தக்க பதிலடியை மக்கள் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். நியூயார்க் குடியேறிகளின் நகரம் என்றும் அவர்களால் தான் அந்த நகரம் கட்டமைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் இருள் சூழ்ந்துள்ள போது நியூயார்க்கில் வெளிச்சம் பரவியுள்ளதாக ஜோஹ்ரான் மம்தானி தெரிவித்தார். இந்த நகரத்திற்கான பெடரல் நிதியை டிரம்ப் நிறுத்தினால் அதற்கான விளைவுகளை அதிபர் சந்திப்பார் என்றும் அவர் எச்சரித்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஜவஹர்லால் நேரு ஆற்றிய உரையை மேற்கோள் காட்டி தனது பேச்சை மம்தானி தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தொழில் மற்றும் பொருளாதாரத்தின் முக்கிய நகரமாக விளங்கும் நியூயார்க்கில் டிரம்ப் கட்சியின் வேட்பாளர் படுதோல்வி அடைந்துள்ளது டிரம்புக்கான பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. நியூயார்க்கில் நடக்கும் அரசியல் மாற்றம் நாடு முழுவதும் எதிரொலிக்கும் என்றும் அந்நாட்டு அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே ஜோஹ்ரான் மம்தானின் வெற்றியை அவரது ஆதரவாளர்கள் ஆட்டம் பாட்டம் என உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஹரியானாவின் 2 கோடி வாக்காளர்களில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதால் தான் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் பீகாரில் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை ஓய்ந்து 121 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கர்நாடகா, மகாராஷ்டிரா தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற்றதற்கான ஆதாரங்களை சமீபத்தில் வெளியிட்ட திரு ராகுல் காந்தி விரைவில் தேர்தல் மோசடி தொடர்பாக ஹைட்ரஜன் குண்டு வீசப்படும் என கூறியிருந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பெரும் முறைகேடு நடைபெற்றதற்கான ஆதாரங்களை ஹெச் ஃபைல்ஸ் என்ற பெயரில் அவர் இன்று வெளியிட்டுள்ளார். ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று 5 கருத்து கணிப்புகளும் தெரிவித்த நிலையில் பாஜகவின் வாக்கு திருட்டால் அதன் முடிவுகள் தலைகீழாக மாறிவிட்டதாக திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஹரியானாவில் வெறும் 22,779 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் தோற்றாலும் லட்சக்கணக்கான வாக்குகள் திருடப்பட்டு பாஜக ஒரு ஆட்சி திருட்டையே அரங்கேற்றி உள்ளதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். 25 lakh vote chori in Haryana. 5 categories. Duplicate voters 5,21,000. Invalid addresses 93,000. Bulk voters 19 lakhs. ஹரியானா தேர்தலில் பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மாடலிங் பெண் புகைப்படத்துடன் சீமா, ஸ்வீட்டி, சரஸ்வதி, லட்சுமி என பல பெயர்களில் 10 வெவ்வேறு வாக்குச்சாவடிகளில் 22 வாக்குகள் மோசடியாக செலுத்தப்பட்டிருப்பதாக கூறிய திரு ராகுல் காந்தி அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டார். She is a Brazilian model and she is one of 25 lakh such records
in Haryana. This is proof of a centralized operation. One question, what is a Brazilian woman doing on the electoral list of Haryana? வாக்காளர் பட்டியலில் உள்ள 93,174 வாக்காளர்களுக்கு உரிய விலாசம் இல்லாததால் வீட்டு எண் 0 என்று குறிப்பிட்டிருப்பது மிகப்பெரிய மோசடி என்றும் அவர்கள் வேறு எங்கிருந்தோ வந்து வாக்களித்துவிட்டு எங்கோ சென்று விட்டார்கள் என்றும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நோடல் தொகுதியில் 10க்கு 10 அளவு கொண்ட யாருமே வசிக்காத சிறிய வீட்டிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது எப்படி என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வீடற்றவர்கள் என குறிப்பிட்டுள்ளவர்களை தேடிச் சென்றால் அவர்கள் பெரிய பங்களாவில் வசித்து வருவது அம்பலமாகியுள்ளது என்று குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி தரவுகளின்படி ஹரியானாவில் 8 வாக்குகளில் 1 வாக்கு போலியானது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தேர்தலுக்கு முன்பு வெற்றிக்கான சூத்திரம் தங்களுக்கு தெரியும் என ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி சூசகமாக கூறியதாகவும் மக்களவை தேர்தலில் வாக்களித்த 3.5 லட்சம் வாக்காளர்கள் சட்டமன்ற தேர்தலில் முறைகேடாக நீக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாஜகவின் வாக்கு திருட்டிற்கு தலைமை தேர்தல் ஆணையம் பங்குதாரராக செயல்பட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மோசடி ஆணையம் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ள திரு ராகுல் காந்தி பிரதமரும் பாஜகவும் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் படுகொலை செய்துவிட்டனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு மாநிலங்களை தொடர்ந்து தற்போது பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் பெரும் மோசடிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வேலூரில் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாமக்கல் மினி டைடல் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டினார். முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் வேலூரில் 32 கோடி ரூபாய் செலவில் 600 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திரு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். அப்போது அந்த மினி டைடல் பூங்காவினை முழுமையாக குத்தகைக்கு எடுத்துள்ள ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்திற்கு தள ஒதுக்கீட்டு ஆணையை அவர் வழங்கினார். பின்னர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 600 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். முன்னதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் 14வது ஆடவர் இளையோர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான வெற்றி கோப்பையை திரு ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். மேலும் உலகக்கோப்பை போட்டிக்கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 23 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ள திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையை காணொலி காட்சி வாயிலாக திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் இந்து அறநிலையத்துறை சார்பில் அர்ச்சகர், ஓதுவார் மற்றும் பயிற்சி பள்ளி மாணவர்கள் 363 பேருக்கு உயர்த்தப்பட்ட ஊதிய தொகைக்கான வரைவோலைகளை அவர் வழங்கினார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படும் பயிற்சி பள்ளிகளில் முழு நேரமாக பயிற்சி பெறும் 297 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாயும், பகுதி நேரமாக பயிற்சி பெறும் 66 மாணவர்களுக்கு தலா 5,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் பல லட்சம் வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது பீகாரில் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதற்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. பீகாரை போலவே தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்று தொடங்கின. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த திமுக இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியதுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்டத்துறை செயலாளர் திரு என்.ஆர். இளங்கோ, தாங்கள் அச்சப்பட்டதை போல வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி மிகுந்த குழப்பத்துடன் நடைபெறுவதாக தெரிவித்தார். முதல் நாளான நேற்று பல்வேறு இடங்களில் விண்ணப்பங்கள் வழங்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். கணக்கீட்டு படிவங்களை திரும்ப பெற 1 மாத அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த நாளை படிவங்களை திருப்பி கேட்பது சட்டத்தின் அடிப்படையிலானது அல்ல என்று அவர் கூறினார். மேலும் தற்போது பீகார் வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் அதனை ஆவணமாக காட்டி தேர்தல் நடைபெறும் 12 மாநிலங்களில் ஒன்றில் வாக்காளர் ஆகலாம் என்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். உண்மையிலேயே பார்த்த உடனே இது சரியல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படக்கூடியது என்னன்னா,
13வது ஆவணமாக ஒன்று சேர்த்துருக்காங்க. பீகாரில் நடந்த எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியிடப்பட்ட 1/7/2025 தேதியிட்ட வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால், பீகாரில் உங்கள் பேர் இருந்தால், அதை ஒரு அடையாள ஆவணமாக இங்கே காட்டி தமிழ்நாட்டில் இல்லை இந்த 12 மாநிலத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் வாக்காளர் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. தற்போது வடகிழக்கு பருவமழை காலம் என்பதால் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளுக்கு தேர்வு செய்துள்ள காலம் நடைமுறைக்கு ஒவ்வாத காலம் என்றும், இதனால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் சிக்கல் அதிகரிக்கும் என்றும் திரு NR இளங்கோ சுட்டிக்காட்டினார். மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் பண்டிகை வருவதால் இந்த காலத்தில் அரசு ஊழியர்கள் பணிகளை மேற்கொள்வதற்கு சிரமமாக இருக்கும் என்று கூறிய அவர், இது அதிக ஓட்டுகளை நீக்க வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் தான் என அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி திரு விஜய் கலந்து கொண்ட பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிரச்சாரத்திற்கு திரு விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே நெரிசலுக்கு முக்கிய காரணம் என சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன. கரூர் துயரச் சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய திரு விஜய், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்று குறிப்பிட்டார். 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று. தாவேகா சிறப்பு பொதுக்குழுவில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோருக்கு இரங்கல், தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் இலங்கை கடற்படைக்கு கண்டனம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் கைவிட கோருதல் உட்பட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் தலைமையில் தேர்தலை சந்திப்பது என்றும், தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கும் அதிகாரத்தை திரு விஜய்க்கு வழங்குவது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டணிக்கு வருமாறு அதிமுக மற்றும் பாஜக தொடர்ந்து அழைப்பு விடுத்து வரும் நிலையில் தாவேகா தலைமையில்தான் தேர்தல் கூட்டணி என்று அக்கட்சியின் பொதுக்குழு தெரிவித்துள்ளது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலையில் இருந்தே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதற்கிடையே வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் வங்கதேச கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள்பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை மறுநாளும், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதியும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். பீகாரில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட அந்த மாநில சட்டசபையில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கும், இரண்டாம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் 14ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வாக்குப்பதிவு மற்றும் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டுள்ளன. சென்னை கீழ்ப்பாக்கம் ஏகாம்பரநாதர் பள்ளி வளாகத்தில் வரும் ஜனவரி மாதம் செவிலியர் கல்லூரி தொடங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்தார். கல்லூரி அமைப்பது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்த அவர் ஒரு ஆண்டுக்கு 60 முதல் 100 பேருக்கு பயிற்சி அளிக்க முடிவு செய்துள்ளதாக கூறினார். பள்ளி வளாகத்தில் செவிலியர் பயிற்சி பள்ளி தற்காலிகமாக செயல்பட ஏற்பாடு செய்து வருவதாக திரு சேகர் பாபு தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் புதிய மினி பேருந்து திட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தனியார் பஸ் ஆபரேட்டர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது பேருந்து வசதி இல்லாத கிராமங்களுக்கு சேவையை வழங்கவே இந்த திட்டம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மினி பஸ் திட்டத்திற்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் விழிப்புடன் இருக்க மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டணி தானாக அமையும் என்றும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி இருவேலி கண்மாய் கரையில் அரசு பள்ளி மாணவர்கள் பனை விதைகளை நடவு செய்தனர். நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு மங்களநாதன் தலைமையில் நடந்த பனை விதை நடவு பணியில் 20,000 விதைகள் போடப்பட்டன. தமிழர் கலாச்சாரத்துடன் இணைந்த பனை மரங்களை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களிடம் அரசு பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை அருகே அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழையும் குரங்குகள் வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கிச் செல்வதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் கீரப்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள் தாவிச் செல்லும் குரங்குகள் வீடுகளுக்குள் உள்ள பழங்கள், காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் துவம்சம் செய்கின்றன. குரங்குகளை தடுக்க முயலும் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோரை தாக்குவதால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் குரங்குகளை விரட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். அதிமுகவில் எடப்பாடி திரு பழனிசாமியின் மகன், மருமகன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களின் தலையீடு உள்ளதாக அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், குடும்ப கட்சி, குடும்ப அரசியல் குறித்து பேச திரு பழனிசாமிக்கு அருகதை இல்லை என்று விமர்சனம் செய்தார். மகன் தலையிடுறாரு, அவரோட மைத்தினர் உங்களுக்கு தெரியலாம், டிவிலெலாம் வந்துட்டு இருக்காரு, அந்த தொகுதிக்குள்ளே மாவட்டத்தில் பண்ணுறாரு, நீங்கள் மருமகம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய எங்கெங்கே இயக்குறாங்கிறது நீங்கள் மீடியாவில் இருக்கிறது தெரியாதல்ல, அதுதான் அதை பற்றி சொன்னேன். எடப்பாடி குடும்பத்தினரின் தலையீட்டால் மூத்த நிர்வாகிகளால் சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழல் உள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். இரட்டை இலை சின்னம், கட்சியின் அதிகாரம் உள்ளிட்ட விவகாரங்களில் விரைவில் நல்லது நடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 89,440 ரூபாயாகவும், ஒரு கிராம் 11,180 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் சரிந்து ஒரு கிராம் 163 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சி வேட்பாளரை தோற்கடித்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜோஹ்ரான் மம்தானி அமோக வெற்றி பெற்றுள்ளார். ஹரியானாவின் 2 கோடி வாக்காளர்களில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதால் தான் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் நாமக்கல் மினி டைடல் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.